அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தி கஃபேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது முருங்கைக்காய் கட்லட். இதுக்கு நம்ம ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இந்த முருங்கைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த முருங்கைக்காய் இப்போ ஆறுனதும் இதனுடைய சதை பகுதியை ஸ்பூன் வச்சு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு மசிச்சு இந்த முருங்கைக்காய் கூட சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதையும் இது கூட சேர்க்குறோம். இது கூட நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 2 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதையெல்லாம் கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்து நம்ம இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த பிசைஞ்ச இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். 2 பிரெட் எடுத்து நல்லா தூள் ஆக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கட்லெட்டுக்கு எடுத்து வச்ச உருண்டையை முட்டையில் லேசாக பரட்டி விட்டுட்டு பிரெட் தூள்லையும் போட்டு லேசாக பரட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய நம்ம ஆயில் ஊற்ற தேவையில்லை. ஆயில் வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த தோசைக்கல்லில் போட்டு லேசாக பரட்டி நம்ம எடுக்கிறோம். இதை தான் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த உருண்டையை இதே மாதிரி நான் முட்டையில் லேசாக பரட்டிட்டு பிரெட் தூள்லையும் பரட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கேன். எண்ணெயில் போட்டது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நமக்கு ரொம்பவும் கிறிஸ்பியான சுவையான முருங்கைக்காய் கட்லட் நமக்கு இப்போது ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.